கேரளாவில் மாஹே அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்குது. ஆனால் இந்த ரீஜன் கேரளா கவர்மெண்ட் கீழே வராது, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கீழே தான் வரும். இங்கே இருக்கிற எம்எல்ஏ பாண்டிச்சேரியோட எம்எல்ஏ. ஆந்திராவில் யானம் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்குது. இந்த ரீஜனும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கீழே தான் வரும். காரைக்கால் பாண்டிச்சேரியோட பார்ட் அப்படின்றது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் சந்தன் நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் பாண்டிச்சேரி கீழே தான் வந்திருக்கணும், ஆனால் இப்போ அது வெஸ்ட் பெங்காலோட தான் இருக்குது. இப்படி சம்மந்தமே இல்லாத இடம்லாம் ஏன் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கீழே வருது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1947 இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கிட்டேருந்து ஃப்ரீடம் கிடைச்ச இதே டைமில் இந்தியாவை சைமல்டேனியஸாக 2 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று போர்ச்சுகல் அண்ட் இன்னொன்று ஃப்ரான்ஸ். இதில் ஃப்ரான்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த டெரிட்டரி பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சந்தன் நகர். இதில் சந்தன் நகர் தவிர மிச்சம் இருக்கிற இடம் எல்லாமே ஒரு கோஸ்டல் டவுனாக தான் இருந்தது. 1947 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் அவங்களோட இந்தியாவில் இருக்கிற டெரிட்டரிஸில் இருக்கிற எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட ஒரு ரெஃபரண்டம் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த ரெஃபரண்டம் நடத்துனதில் மெஜாரிட்டி ஆஃப் தி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம இந்தியாவோட மர்ஜ் ஆகிறது தான் நல்லது அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. 1954 இந்த ரீஜனில் ஃப்ரெஞ்ச் ரூல் முடிவுக்கு வந்து இந்த ரீஜனோட கண்ட்ரோல்லாம் இந்தியா கிட்ட வருது. 1954 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாண்டிச்சேரி ரீஜன் எல்லாமே இந்தியாவோட ஒஃபிஷியலி ஒரு பார்ட்டாக மாறுது. ஆனால் 1962 தான் இந்த லீகல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இந்த டிரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் லா இந்த ரீஜன்லாம் இந்தியா கீழே வருது. இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே இல்லாமல் நவம்பர் 1 டிஃபேக்டோ ட்ரான்ஸ்ஃபர் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் டிஜூர் ட்ரான்ஸ்ஃபர் டே அப்படின்றது ஆகஸ்ட் 16 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 6 years டிலே ஆனதுக்கான ரீசன் ஃப்ரான்ஸில் இந்த டைமில் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் நிறைய இருந்தது. அதனால அவங்க இந்த ட்ரீட்டிக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த ட்ரீட்டி வந்ததுக்கு அப்புறமா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் காலனிஸாக இருந்த மாஹே, யானம், காரைக்கால் இந்த ரீஜன் எல்லாம் பாண்டிச்சேரியோட மர்ஜ் ஆச்சு. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கிற சந்தன் நகர் அப்படின்ற ரீஜன் வந்து அவங்க வெஸ்ட் பெங்காலோட தான் மர்ஜ் ஆகலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் கல்ச்சரலி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்தோட மர்ஜ் ஆகணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் அது ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாகவும் இருந்திருக்கும். இன்றைக்கும் மாஹே அண்ட் யானம் ரீஜன்லேருந்து எலெக்ட் ஆகிற எம்எல்ஏஸ் வந்து பாண்டிச்சேரியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் இந்த ரீஜன்லாம் ரூல் பண்ணும்போது இங்கே இருக்கிற லாஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அதனால தான் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸான பாரதியார், ஸ்ரீ அரபிந்தோ, இன்னும் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து இந்த ரீஜன்லாம் வந்து ஒரு சேஃப் ஹேவனாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் லாஸ் வந்து இந்த ரீஜனில் வந்து அப்ளை ஆகாமல் இருந்தது. ஓவராலாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்தது, பெரிய ப்ராப்ளம் எதுவுமே வரல. ஆனால் போர்ச்சுகல் கவர்மெண்ட் வந்து கோவாவோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. அவங்க வந்து இது போர்ச்சுகலோட இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு தான் இனிஷியலாக கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் ஒரு டிராஸ்டிக்கான ஸ்டெப் எடுத்து ஏர்ஃபோர்ஸ், நேவி இவங்களை எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் விஜய். பட் இது அவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷனாக இல்லாமல் ஃபியூ ஹவர்ஸ்லேயே இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃப்ரான்ஸ் அப்படின்ற இடம் வந்து யூரோப்பில் இருக்கிறது நம்ம ஒரு மெயின்லேண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா இதை தாண்டி வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரூல் பண்ணுற டெரிட்டரிஸ் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரான்ஸோட பார்ட் தான். இங்கே இருக்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் தான் இந்த இடத்துலலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற ஐலண்ட்ஸ், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், ஆஃப்ரிக்கா கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் அண்ட் கெரிபியன் சீல, சவுத் அமெரிக்கா, இன்ஃபேக்ட் கேனடா பக்கத்தில் இருக்கிற ரீஜன்ஸில் கூட இந்த ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி வந்து இருக்குது. இதில் சில இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனோடைய பார்ட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் இவ்வளோ ஒரு வைட் ஸ்ப்ரெட் டெரிட்டரி வைஸ் இருக்காது. இதில் வந்து பிரிட்டன் வந்து ஒரு எக்ஸம்ஷன். பிரிட்டனுக்கு இதை விட 1 இல்லை 2 ஐலண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அது எல்லாமே அந்த ஐலண்ட்ஸில் எல்லாமே அவங்களுக்கு அட்டானமஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரான்ஸில் வந்து அப்படி இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அட்டானமஸ் பவர் இருக்கும். மிச்சம் எல்லாமே அது வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எங்ககிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.